திமுகவினுடைய அந்த ஓட் பேஸ், அவங்களுடைய பெர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 25 திமுகவினுடைய ஒரு உண்மையான பெர்சன்டேஜ். இந்த 25% வாக்குகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% வந்து முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு, மீதி ஒரு 6-7% கிறிஸ்டின் மைனாரிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 15% ஒன்லி மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு அப்படியே பல்காக வாங்கி. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுக அலையன்ஸ்னால ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் வந்துடுச்சு, முஸ்லீம் வாக்குகள் அப்படி ஒட்டுமொத்தமாக வந்துடுச்சு. இது பெரிய திமுகவினுடைய அடிப்படையான பேஸே இதுதான். இந்த பேஸ் உடஞ்சிச்சு அப்படின்னாவே திமுக வந்து நாம் தமிழரோட குறைவான வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சியாக மாறிடும். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய மாஸ் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது, குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் மக்கள்கிட்டையும் அது வந்து இருக்குது. ஆல்டர்னேட்டிவாகவும் விஜய் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து. விஜய் மீதான தலைமை பண்பு, அவருடைய செயல்பாடுகள் இல்லை. விஜயை வந்து நான் வந்து ஒரு தலைவராகவோ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கவே மாட்டேன், அது ஏற்றுக்கவே இல்லை. அவர் அரசியலுக்கே தகுதி இல்லாத நபர். கரூர் விஷயம் தனின்னு வைங்களேன். பட் கிரவுண்டில் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருக்கா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஜீரோ. அந்த ஆதரவு குறையவே இல்லை. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுக்கு பிறகு கூட விஜயுடைய அந்த ஆதரவு மக்கள்கிட்ட குறையவே இல்லை. பண்டோட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகட்டும், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகட்டும், எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு. வேல்முருகன் அவர் வந்து ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவர். தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு வந்து கிளைகள் இருக்கு. அவர் வந்து சட்டமன்றத்தில் இன்னொரு தொகுதியினுடைய பிரச்சனையை வந்து பேசும்போது அதை எவ்வளவு தூரம், அதாவது இது இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இல்லை, அப்பாவு வந்து சபாநாயகர் அப்பாவு வந்து இதற்கு முன்பு எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அதாவது பீகார் தேர்தல் கள நிலவரத்தை பற்றி தமிழ்நாட்டிலையும் பரவலாக பேசப்படுகிறது. முதல்ல தமிழக தேர்தல் கள நிலவரம் என்ன அப்படின்னு பேசலாம். ஏன்னா பல பிரச்சனைகளோட தான் தமிழக அரசு வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய இஷ்யூஸு எதிர்த்தரப்புல இருந்து வாக்குறுதிகள் தொடர்பாக, சட்டம் ஒழுங்கு இஷ்யூன்னு பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாஜக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும், எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொன்ன மாதிரி 2026 தேர்தல் காலத்தில் புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு விஜய். புதிதாக இந்த கட்சி மீது மக்கள் பார்வை இல்லைன்னா கூட பரவாயில்ல, மக்களுடைய பார்வை அவர் மீது இருக்கிறது. ஓட்டாக மாறுமா இல்லையானா அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் பிறகு தான் தெரியும். ஆனால் மக்களுடைய பார்வை அதிகமாக இருக்குது, கூட்டம் கூடுது. அப்படிங்கும்போது களமே ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் திமுகவினுடைய வெற்றி வந்து திமுகவினர் சொல்வது போல 234 தொகுதிக்கும் 234 தொகுதியில வெற்றி பெற்று விடுவார்களா? அவங்களுடைய முதல் பார்வையினர் கனவு காண எல்லாத்துக்கும் உரிமை உண்டு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான். பெருசா கனவு காணுங்க அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. இது வந்து கனவு தான் திமுகவுக்கு. நிச்சயமாக 2026 தேர்தல் திமுகவுக்கு வந்து 1967 தேர்தல் மாதிரி தான் இருக்கும். 1967 தேர்தலில் காங்கிரஸுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலை திமுகவுக்கு நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றது. ஆமா, அப்ப காங்கிரஸுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அது திமுகவுக்கு ஏற்படுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது வரும்போது தெரியும்னு வைங்களேன். திமுகவினுடைய அந்த ஓட் பேஸ், அவங்களுடைய பெர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 25 அப்படிங்கிறது அவங்களுக்கு திமுகவினுடைய ஒரு உண்மையான பெர்சன்டேஜ். 25% தான் வாக்கு. கூட்டணிகளை வச்சு ஒரு 10% வாக்குகளை வாங்குவாங்க காங்கிரஸ், இந்த மாதிரி கூட்டணி கம்யூனிஸ்டுகள், இப்போ விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி வச்சு வாங்குவாங்க. ஒரு 35 வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்குமென்சி, இவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இளைஞர்கள்ட்ட ஆட்சி மாற்றம் வேணுங்கிற மாதிரி, இல்லை இவர் தான் இவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சேர்ந்து, இந்த காரணிகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த 35ங்கிறது 40, 41, 42 அப்படி வருது. இப்படி தான் போன எலெக்ஷன் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 25% வாக்குகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% வந்து முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு, மீதி ஒரு 6-7% கிறிஸ்டின் மைனாரிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 15% ஒன்லி மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு அப்படியே பல்காக வாங்கி 13% வரைக்கும். ஆமாம், 13-14%. ஏன்னா இப்போ கருத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும். கடைசி அந்த 2021 அந்த நிலவரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15க்குள்ளே வந்து சிறுபான்மையர் வாக்குகள் அப்படியே இவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறதுனால. இந்த டைம் வந்து வருமா அப்படின்னா நிச்சயமாக வருவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து வராரு. அவர் வந்து கூட்டணியில் வராரால தனியாக வந்தாலும் சரி, கூட்டணியில் வந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த கிறிஸ்டின் அதே போல் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டில்
50% விஜய் எடுத்துடுவாரு. ம். ஒருவேளை இல்ல கிறிஸ்டியன் அதிமுக ஓட்டுகள் கூட போகலாம். இஸ்லாமியர்கள் ஓட்டு போகுமாங்கிறது நிச்சயமா டவுட்டா போயிடும். இருக்கு. ஏன்னா அவர் நிச்சயமாக வரும்போதே போயிடும். சந்தன பொட்டு வச்சுட்டு தான் வராரு. இல்ல நிச்சயமாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது இல்லாதனால தான் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டிய அது நிர்பந்தம். ஓகே. மாற்று அப்படிங்கிற ஏன்னா some இவங்க வந்து percentages. சீமானையும் வந்து இவங்க வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர், ம். முஸ்லீம்களுக்கு எதிரானவர், ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டு வந்து சீமானையும் இல்ல அவருடைய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அரசியல் நிலைப்பாட்டுகள் அந்த மாதிரி கட்சியிலேயே பல அந்த இஷ்யூஸ் ஆமா, இருக்கு. அந்த மாதிரி ம். ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ம். நான் அப்படிலாம் பார்க்கல. ம். பட் இல்ல கட்சி கட்டமைப்புல இருந்தே நிர்வாகிகள் ஹேண்ட்லிங்ல இருந்தே பல இஷ்யூஸ் இருக்கு. அங்கிருந்து பிரிஞ்சு வந்து பல கட்சிகள் போய் இணைஞ்சிருக்காங்க. அதிகமானோர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்காங்க. போயிருக்கிறாங்க. அதனால சீமான் அவர்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த முறை வந்து பார்க்கணும். ஆமா. இல்ல நான் என்ன சொல்றேன், சிறுபான்மையினருக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது திமுக மட்டும்தான். 2021 திமுக மட்டும்தான். ம். அதிமுகவோட பிஜேபி இருக்கிறாங்க. சீமானும் வந்து அது ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய பிளஸ் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மொத்தமா அப்படியே வந்து இவங்களுக்கு போச்சு. ம். இப்போ வந்து என்னன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவுக்கு அப்படியே வாக்களிக்க அது இப்ப மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து இருக்கே அது. இல்ல நாடாளுமன்ற தேர்தல் அதான் சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்பாங்க. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ம். ம். திமுக அலைன்ஸ்னால ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் வந்துடுச்சு. முஸ்லீம் வாக்குகள் அப்படி ஒட்டுமொத்தமாக வந்துடுச்சு. இது பெரிய திமுகவினுடைய அடிப்படையான பேஸே இதுதான். ம். ம். இந்த பேஸ் உடஞ்சிச்சு அப்படின்னாவே திமுக வந்து நாம் தமிழரோட குறைவான வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சியாக மாறிடும். ம். ம். இதை தவிர்த்துட்டு இந்த அரசு ஊழியர்கள், இந்த கம்யூனிட்டி, ம். இந்த ஒரு 3-4 பாக்கெட் சோர்ஸ் தான் திமுக வந்து தங்களை பெரிய கட்சியாக ம். அரசு ஊழியர்கள் ஓட்டு திமுக நிலைநிறுத்திக்கிறாங்க. இது வந்து இந்த 2026 பெரிய அளவில் உடையும். ஏன்னா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய மாஸ் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது. குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட அது வந்து இருக்குது. ஆல்டர்னேட்டிவாகவும் விஜய் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து. விஜய் மீதான தலைமை பண்பு, அவருடைய செயல்பாடுகள் கள அரசியலையே இல்ல. விஜயை வந்து நான் வந்து ஒரு தலைவராகவோ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கவே மாட்டேன். அது ஏற்றுக்கவே இல்லை. அவர் அரசியலுக்கே தகுதி இல்லாத நபர். பட் இது வந்து நான் என்னோட கருத்து. பட் மக்களோட கருத்து வந்து கூட்டம் கூடுகிற கூட்டம் ஓட்டாகுமா அவங்க மனசுல என்ன இருக்குன்றது எலெக்ஷன். நான் கரூருக்கு வந்து நேரடியாக போயிருந்தேன். ஓகே. போய் அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லா விஷயத்தையும் அங்கே போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட, அங்கே உள்ள அதிகாரிகள், அரசியல் கட்சி எல்லார்ட்டையும் விசாரித்தேன். அதில் என்னன்னா அந்த கரூர் விஷயம் தனின்னு வைங்களேன். பட் கிரவுண்டில் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருக்கா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா 0. அந்த ஆதரவு குறையவே இல்லை. இந்த இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டுக்கு பிறகும் கூட விஜயுடைய அந்த ஆதரவு மக்கள்கிட்ட குறையவே இல்லை. அப்போ என்னன்னா மக்கள் வந்து பெருசாக வந்து விஜய்க்கு அரசியல் தெரியுமா, பொருளாதாரம் தெரியுமா, அது தெரியுமா, இதெல்லாம் மக்கள் பார்க்கல. நம்ம பார்க்கறது வேற, நம்ம பேசுறது வேற. மக்கள் வந்து பார்க்கல. அப்போ அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கணிசமாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ டிஎம்கே சார்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தினதாகவும் அதில் வந்து 23% அவருக்கு வாக்கு வாங்குவார்னு சொல்லி இது பிரிண்ட் இணையதளத்தில் அந்த செய்தி போட்டிருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். அவர் வந்து என்ன பேசுகிறாரு, விஜய் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா பெரியாரை பேசுகிறாரு, அண்ணாவை பேசுகிறாரு, திமுகவுக்கு ஆமாம் திமுகவுக்கு ஒரு மாற்றாக தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாரு. அப்போ திமுகவின் வாக்கு தான் அவருக்கு போகும். ஏன்னா பெரியாரை வந்து அவர் புகழ்ந்து பேசும்போது பிஜேபிக்காரர்களோ அல்லது பெரியாரை விரும்பாதவங்களோ இவருக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அப்போ அவங்களுடைய ஓட்டு வந்து அவங்க ஏற்கனவே யாருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் போட போகிறாங்க. திமுக ஓட்டை தான் இவர் காலி பண்ண வந்திருக்கிறாரு. ஆனால் விஜயுடைய டார்கெட் ஃபுல்லாக அதிமுக மேலேயே இருக்கு. அதிமுக ஒரு கடைசியாக நடந்த விஷயத்தை தானே ஒரே ஒரு இல்லை விமர்சிக்காமல் இருப்பதும் அதிமுகவுடைய வாக்குகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறதாகவும். இல்லை அதிமுக நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதிமுக விமர்சனமே பண்ணலை அப்படிங்கிறது அதிமுக தலைவர்களை தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் வச்சுக்கிறாரு. அது தவறு இருந்தாலும் அவர் கொண்டு போறாரு. அதாவது என்னன்னா இது வந்து கூட்டணி சேருவதற்கான ஒரு அச்சாரத்தை விஜயும் முன்மொழிகிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு கட்சியை பத்தி திட்டாம இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்கு. அதிமுக கூட நம்ம போயிடும். அவருக்கு விஜய்க்கு வந்து நல்லா தெரியும் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. தனிச்சு நின்று தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருக்கிற அளவுக்கு அவர் வெயிட் பண்ணலாம் மாட்டார். அப்போ உடனே வந்து அவருக்கு வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்தது. இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அது இன்னும் ரொம்ப அதிகரிச்சிருக்குது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அரசியல் வந்து அவ்வளோ அவர் நினச்ச மாதிரி சாதாரண இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருடைய இக்கட்டான சூழலில் அவரை வந்து அதிமுக தான் அவரை சப்போர்ட் பண்ணி அதிமுகவினுடைய கூட்டங்களில் டிவிக்கு கொடியோடு வரக்கூடிய அளவுக்கு அந்த தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு இணக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. எனவே அவர் கடைசிக்கு அந்த முடிவு தான் எடுப்பாருங்கிறது தான்
பரவலாக பார்க்கப்படுது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தனியா நின்று திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை பார்க்க முடியுது. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர் இப்போ சமீபத்தில் நேற்று முன்தினம்லாம் செல்வப்பிரந்தை அவர்களே ஆதங்கப்பட்டு அந்த செம்பரப்பாக்கம் ஏரி விஷயத்துல ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாரு. அப்ப கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைச்சு போறதுல திமுகவில் பெரிய டிராபேக் இருக்குதா? கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணிகளை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப அரவணைச்சு தான் அவர் போவார். ஸ்டாலின் அவர்களும் அப்படியே தான் இருக்காரு. ஆனா மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதற்கு நேர்மாறாக இருக்கிறத நல்லாவே தெரிய முடியுது, பார்க்க முடியுது. ஆமா, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கருணாநிதி அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலினுமே வந்து கூட்டணி கட்சியில் அரவணைச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதை வந்து கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது. அது வந்து திமுகவோட ஆக்சுவலாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான், காயிதே மில்லத் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி வந்து திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் இருந்தாங்களோ அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அசைக்க முடியாத சக்தி. காங்கிரஸ் எதிர்த்து யாரும் பேச முடியாது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் காயிதே மில்லத் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணி திமுக கூட்டணியில் இணைஞ்சு அவர் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா காயிதே மில்லத் முஸ்லீம் சமுதாய மக்களுடைய மிகப்பெரிய பெருந்தலைவர். அவருடைய பேச்சுக்கே மறுவார்த்தை இருக்காது, அவ்வளோ பெரிய உயர்ந்த தலைவர். அவருடைய வாகனத்தை காங்கிரஸை சேர்ந்த இஸ்லாமியர்களே தாக்குதல் நடத்துனாங்க, அவருடைய வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் மீது வெறித்தனமாக ஒரு குறிப்பிடத்தக்க இஸ்லாமியர்கள் இருந்தப்பவே அவர் வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணி திமுக ஆட்சிக்கு வருது மிக முக்கியமான காரணம். அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த கட்சிக்கு வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில் தொடர்ந்து திமுக இடம் கொடுத்துட்டே வராங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்களா, அவர் தலைவரை துரைமுருகன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அபூபக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கடையினர் இருக்கிறார். அவரை துரைமுருகன் சொல்கிறாரு ஒரு நிகழ்ச்சி, எங்கே இந்த தொப்பியை காணோம், அந்த தொப்பி இங்கே வர சொல்லுங்கள், அப்போ தான் பார்த்தா காஷ்மீர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. இது வந்து ஏதோ ஒரு கிண்டலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கட்சி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சீட்டுகள் வாங்கினாங்க போன எலெக்ஷனில், 4 இடத்துலையுமே தோல்வி. அதை வெளிப்படையாக அவங்க சொல்லல, அதுக்கான காரணத்தை சொல்லலை. ஆனால் என்ன காரணம்னா திமுகவினுடைய ஒத்துழைப்பே கிடையாது. ஒரு தொகுதியை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா அந்த உடனே எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் திமுகவில் அந்த ஒருங்கிணைப்பு கிடையாது. ஒருவர் வந்து அங்கே சீட்டு வாங்கலான்னு இருப்பார், அவர் என்ன செய்வார்னா தனியாக சுயேட்சையாக போய் நின்று வாக்குகளை வாங்கி வாக்குகளை பிரித்து திமுகவை தோல்வி அடைய வேலை செய்கிறன்னு கூட இருந்தே கூட அந்த தோல்வி வந்து அது இது வந்து தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொடர்ச்சியாகவே இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது செல்வப்பிரந்தை விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து சும்மா வந்து அன்னைக்கு நடந்த அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அவர் அப்படி ஒரு பிளாஸ்ட் ஆகிட்டார். அவர் அப்படியே வந்து அவர் தன் சுயநினைவே இழந்துட்டார். அவர் இல்ல கடந்த வருடமும் இதே பண்ணியிருக்காங்க அவங்க. அதுதான் என்னன்னா இது அந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சம்பவத்தில் அவரை வந்து கூப்பிடாம இல்லை, தொடர்ச்சியாக பல விஷயங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, எந்த எல்லைக்கு போகிறாருன்னா பொதுப்பணித்துறையில் ஒரு ஜாதி வெறியன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏன் இவ்வளவு துறையே வெறி பிடித்த நாய் போல இருக்கிறதுன்ற சொல்றாருன்னா தொடர்ச்சியாக அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வேண்டுமென்னே அவரை வந்து சீண்டி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றாரு, எல்லா சின்ன சின்ன டேம்லாம் திறந்தா அதெல்லாம் சொல்ல முடியாது, வந்து இதுதான் மேட்டூர் அணையை திறக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் வருவார், இது தெரியாமல் வந்து அவர் பேசுறாருங்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதற்கு முன்பு சில ஆண்டுகள் அவர் தான் திறந்திருக்கிறார், அதற்கு பிறகு வேண்டுமென்னே அவரை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்திருக்காரு. கடந்த வருடமும் இந்த செம்பரம்பாக்கம்ங்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு விஷயமா, செம்பரம்பாக்கம்னாவே அலறுவாங்க சென்னை மக்கள். செம்பரம்பாக்கம்னாவே எவ்வளவு தூரம் ஷாக் ஆவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு இதை வந்து திறக்கும் போது, இந்த டேமை வந்து திறக்கும் போது முறையாக சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, செல்வப்பிரந்தையை ஃபோன் பண்ணியிருக்கிறார், பல முறை ஃபோன் பண்ணியிருக்காரு, அந்த ஃபோனை எடுக்கல. அப்போ என்னென்ன திட்டம் போட்டு இவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா அலையன்ஸ்ல இவங்க இருக்கிறாங்க, தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவர், அவரவே இப்படி டீல் பண்ணி ஏற்கனவே பல உரசல் இருக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். KS அழகிரி அவர்கள்லாம், திருச்சி வெளிச்சாமி அவர்கள்லாம் உதயநிதி அவர்களை விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்க. திமுக வந்து தொடர்ந்து கரும்பு சாறு குடிச்சிட்டு சக்கையை தராங்க, அந்த அளவுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் சீண்டுவது போலதான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எத்தனை நாளைக்கு தான் அவங்க ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் வந்து கூப்பிலே உட்கார்றது, அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறத வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தாங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே சாத்தியம் இருக்கோ இல்லையோ ஆனால் பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர்
கேவி தங்கபாலு இவங்களாம் இருந்தப்போ அவங்க அந்த விஷயத்தை பேச மாட்டாங்க. காங்கிரஸில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ஆட்சி அதில் பங்கு அப்படிங்கிற விஷயம், காமராஜர் ஆட்சிங்கிறத சொல்லுவாங்க. அதை கூட அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலாக தான் வச்சுக்குவாங்க. பட் இன்றைக்கி காங்கிரஸில் வந்து பரவலாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா, அதாவது கிளிக்கு வந்து ரெக்க முளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு ஆப்ஷனாக அவங்களுக்கு தெரியுறாங்க. அப்போ விஜய் கூட போயிடுவோம், போய் ஒரு தனியாக ஒரு இது வந்து தொடர்ந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. நான் தானே மாநில தலைவர்னு திமுகவிற்கு சப்போர்ட்டா தான் நின்னாரு. திமுகவுக்கு அவர் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாரு, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் திமுகவுக்கு எவ்வளவு இதாக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் விஷயமா இருக்கட்டும், அதே போல துப்புரவு பணியாளர் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அவர் திமுக வந்து அவர் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போதும் கூட அவர் திமுகவுக்கு ஆதரவாக அவ்வளவு தூரம் அவர் இருந்து அவரே இப்படி பேசுறாருன்னா இப்ப மற்ற தொடர்ச்சியா அவர் மட்டும் இல்ல, வேல்முருகன் பண்டோட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகட்டும், அவர்கிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் ஆகட்டும், எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம், வேல்முருகன் அவர் வந்து ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவர். தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு வந்து கிளைகள் இருக்குது. அவர் வந்து சட்டமன்றத்தில் இன்னொரு தொகுதியினுடைய பிரச்சனையை வந்து பேசும்போது அதை எவ்வளவு தூரம், அதாவது இது இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இல்லை, அப்பாவு வந்து சபாநாயகர் அப்பாவு வந்து இதற்கு முன்பு எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரி இதே சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பாஜக தலைவர், எதிர்க்கட்சி கூட்டத்தில் இருக்கிற பாஜக தலைவர் அவ்வளோ தூரம் புகழ்ந்து தள்ளுறாரு. நயினார் நாகேந்திரன் வெறுப்பை தூண்டும் விதமாக அவ்வளோ தூரம் பேசக்கூடிய நயினார் நாகேந்திரனை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய சபாநாயகர்களும் அதே போல் அமைச்சர்களும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து மிக கடுமையான முறையில் நடந்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து என்னென்னா, முன்பு யாருக்குமே ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வந்துருச்சு. இல்லை, இப்போ திமுக கூட்டணியிலிருந்து இப்படி வருத்தத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் போவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அவங்க வந்து விஜய நாடியோ இல்ல அதிமுக நாடியோ போவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா அதிமுகவோட தான் கூட்டணி போயிருந்திருக்காங்க முன்னாடி எல்லாம். போவாங்களா அப்படிங்கிறத விட அவங்க ஒருவேளை போகவே இல்லை, கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க, இல்ல சுயேட்சாக நான் நிக்க போறேன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு, அதுவே திமுகவுக்கு மூடு விழாதான். திமுகவுக்கு வந்து 2026 வந்து இப்ப இருக்கிற கூட்டணி அதுவே போதாது. இப்ப இருக்கிற கூட்டணியே வெற்றிக்கு வந்து போதாது. இந்த கூட்டணியுமே, இந்த கூட்டணி தக்க வைக்கிறதா இருக்கிற திமுக பெரிய போராட்டம். அவங்க நினைக்கிற மாதிரி 2021 மாதிரி இது கிடையவே கிடையாது. 2021 எந்த கூட்டணி கட்சிகளுக்குமே ஆப்ஷன் இல்லை. காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆப்ஷன் இல்லை, விடுதலை சிறுத்தைக்கு ஆப்ஷன் இல்லை, முஸ்லீம் கட்சிகளுக்கு ஆப்ஷன் இல்லை, வேல்முருகன் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னாவே, கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் எங்களால தான் திமுக ஜெயிச்சே இருக்கு, நாங்கள் இல்லைன்னா ஜெயிச்சிருக்காது, கேட்குற தொகுதியை கொடுக்கலைன்னா நாங்கள் வேற முடிவு எடுப்போம்னு பேசிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லை. திமுகவுக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கிடையாது, இந்த கூட்டணிகளை தக்க வைக்கிறது தான். ஏன்னா ஒருத்தவங்க கம்யூனிஸ்ட்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள் கலண்டாலும் கதை முடிஞ்சுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு தனியாக கலண்டாலும் கதை முடிஞ்சுது, காங்கிரஸ் வந்துட்டாலும் கதை முடிஞ்சுது, முஸ்லீம் அமைப்புகள் யாராவது விஜய் தனியாக நிற்கிறாங்க நாங்கள் அவங்க கூட போகிறோம்னு சொல்லி போனாலும் ஜோலி முடிஞ்சுது பேச்சு வழக்கில் நம்ம சொல்லணும்னா. அப்போ திமுகவுக்கு வந்து இந்த 2026 எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஏதோ கருத்து கணிப்பு நடத்தணும், 40-50% வந்துச்சு, இதெல்லாம் கண் துடைப்பு தான். எனக்கு தெரிஞ்ச அந்த கருத்து கணிப்பு ஒரு ஹம்பக்கு தான். அப்படிலாம் கிரவுண்டில் இல்லவே இல்லை, கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா 2026 எலெக்ஷன் நெருங்க இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும். இல்லை, மக்கள் எதிர்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்புகளில் அப்படி எதுவும் தெரியலை. இல்லை, கருத்து கணிப்பில் இப்போ திமுக நடத்திய ரகசிய கருத்து கணிப்பில் விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது தெரியப்பட்டிருக்கும். அது ஆபத்து தான். திமுக வந்து ஏதோ 40% மேலே வாக்கு வங்கி இருக்கிற மாதிரியும் எல்லாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் கிரவுண்டில் வந்து நம்மளும் மக்கள்கிட்ட கருத்து வாக்கெடுப்பு அதெல்லாம் நடத்தும் போது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு மக்கள்கிட்ட இருக்குது. கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப படு மோசத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம்.